அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் நண்பரே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஃபாதர். நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன். சிறப்பு ஃபாதர். மீன் வைல் நம்ம ப்ரோமோவில் ஒரு கேட்டிருந்தேன், எங்கேயும் போனால் கூட நான் புதன்கிழமை வந்துட்டீங்க, சந்தோஷம். சிறப்பான ஒரு தருணம் ஃபாதர். அந்த வகையில் இந்த ஈவினிங்கில் நிறைய பேர் நம்மளோட பேச காத்திருக்காங்க. எல்லாருக்கும் தலைப்பு ஒரு முறை சொல்லிடலாம். பள்ளி பருவ நட்பு. நட்புனாலே பெரிய விஷயம், பள்ளி காலத்து நட்புனாக்கா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது உங்களிருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன் ஃபாதர். உங்களுடைய பள்ளிக்கால நட்பு, பள்ளி பருவ நட்பு. அதாவது நம்முடைய பள்ளி காலத்தில் அந்த நண்பர்கள் உண்மையிலே ரொம்ப நல்ல நாட்கள், நல்ல நபர்கள் அப்படி நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்க கூட தான் நம்ம வெவ்வேறு இடங்களுக்கு போவோம். கோவில்களுக்கு போயிருப்போம், இல்லை அவங்களோட சேர்ந்து சுற்றுலா போல் வேறொரு ஊருக்கு போயிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில மாங்காய் திருட, இன்னும் வெவ்வேறு இது போல் நிறைய இடங்களுக்கு போயிருப்போம். அதனால் அம்மா அப்பாட்ட அடி வாங்கினது, ஆசிரியர்கள்ட்ட அடி வாங்கினது, அப்படி நிறைய இது அந்த நண்பர்களோட ஒரு இணைந்த ஒரு லைஃப் தான். நட்புனாலுமே அட்வென்ச்சர் எல்லாமே இருக்காது. அழகாக சொன்னீங்க, அற்புதமாக சொன்னீங்க ஃபாதர். நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் முதல் நம்பர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நான் நல்லா இருக்கேன்மா, நான் நல்லா இருக்கிறேன் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க, யார் பேசுகிறீங்க? மங்களபுரத்தில் செல்வராஜ் பேசுகிறேன். செல்வராஜ் ஐயா, நீங்கள் ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. அண்ணா வணக்கம். ஃபாதர் வணக்கம் ஃபாதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஊருக்கு போகிற மாதிரி ப்ரோக்ராம் கொண்டு வந்து நல்லா இருக்காது. அப்படிங்களா? எல்லாம் நம்ம விவேக் சார் ஐடியா தான். யார் ஐடியா? நம்ம விவேக் சார் ஐடியா. ஃபாதருக்கு தன்னாடி ஐடியா, அதனால எது நல்லா இருக்குதோ அது ஃபாதருடைய ஐடியா தான். சரிங்க, சொல்லுங்கண்ணா. ஓகே ஓகே. உங்களுடைய பள்ளி பருவ காலத்துல உங்களுடைய நட்பு பற்றி. ஆமாப்பா, அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம். அப்பெல்லாம் பாடசாலைகள் ஒரே பாடசாலையில படிக்க முடியாது. 2 3 பாடசாலை, பிரைமரி, அப்புறம் மிடில், அப்புறம் ஹைஸ்கூல். அப்படி படிக்கும்போது அந்த காலகட்டங்கள்ல பிரைமரி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவா இல்லை. மிடில் ஸ்கூல் வந்து அப்போ நண்பர்கள் பென்னட்டு, லாசர், அப்புறம் இன்னொரு நண்பர் தான். அதெல்லாம் வந்து ஒரு 5 பேர் இருந்தோம் அந்த தோழர்களா. அவங்க எல்லாம் ரொம்ப உதவி பண்ணுவாங்க. அந்த காலகட்டங்கள்ல தாயை இழந்ததுனால சொன்ன போன வாரம் நான் தான் வந்தேன். அந்த 15 கிலோமீட்டர் நடந்து படிக்கும் போது அந்த மதிய உணவு ஒரு குளக்கரையில் சாப்பிட முடிப்பேன். மதிய உணவு இருக்காது. அப்ப அந்த ஃப்ரெண்டு தான் எனக்கு மத்தியானம் அந்த இது. அப்பெல்லாம் அந்த காலகட்டங்கள்ல ஸ்கூல்ல இந்த கிழங்கு இருக்கு பத்தியா, கிழங்கு அதோட அந்த பொடி வச்சு வைப்பாங்க. அது கூட அந்த பென்னெட்டு தான் வாங்கி தருவான். பென்னெட்டு இன்னொரு ஃப்ரெண்டு, அவன் வந்து வாங்கி தருவாங்க. நீ பென்னெட் வந்து உடச்சவர்களை கொண்டு வருவான். இப்படி கலந்து சாப்பிடுவோம் அந்த காலகட்டங்கள். நடந்து போது லாசர் வந்து கொஞ்சம் ஊனமட்டுமா இருப்பான். அவனை நாங்க என் தோல்ல கையை போட்டுக்கிட்டு தூக்கிட்டு வருவோம். அந்த மேடெல்லாம் அந்த கட்டங்கள் நல்ல இனிமையா இருக்கும். அதுல எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க. இப்போ 4 ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்கும், உயிர் நண்பன் லாசர்ன்ட்டு. ஆமா, அது மாதிரி தான் இருக்காரு. அவருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அவர் தான் ஒரு கடந்த மாதத்துல 2 மாதம் போய் பார்த்துட்டு வந்தோம். ஒரு முழகம் தான் இருக்காரு. பரவாயில்ல, இன்னும் பள்ளி நண்பர்களோட இன்னும் தொடர்புல இருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. ஆமா ஆமா. அதனால உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. பள்ளி நண்பர்களோட இன்னமும் நீங்க வைத்திருக்கிற அந்த உறவு அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான இது. அதுவும் முடியாத நண்பருக்கு அவருக்கு கால் முடியல அப்படிங்கும்போது அவரை சுமந்துக்கிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப அழகானது. நண்பர்கள் அப்படிங்கிறவங்க வேறு தான். உயிர் கொடுப்பான்னு தோன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா. உலகி செய்வாள் பத்தினி, கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டவன் தாய், உயிர் கொடுப்பான் தோழன். அதான் என்னுடைய நண்பர்கள். அந்த நேரத்தை அந்த கிழங்கு வாங்கி கொடுத்தா பாருங்க, அதுதான் இன்னைக்கு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. மத்தியான சாப்பாடு. ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்கண்ணா, ரொம்ப நன்றி. தொடர்பு கொண்டமைக்கு நன்றி. தொடர்ந்து தொடர்பு கொள்ளுங்கள். உங்களோட பேசியதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். நன்றிங்க.
அற்புதமாக டப்புன்னு 5 பேர் சொல்லிட்டாரு அவங்க அந்த அந்த வயசில் இருந்தவங்க. அப்புறம் வந்து அந்த மதியான சோறு இல்லை அப்படின்போது இந்த மாதிரி சிமிலரான சுச்சுவேஷன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நான் என்னுடைய லைஃப்பில் பார்த்துருக்கேன். அப்பா வந்து ஒரு ப்ரைமரி ஸ்கூலினுடைய ஹெட் மாஸ்டர் தான். இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா சில நேரத்தில் வந்து அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். அம்மா வந்து விழுப்புரம் போகிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். நைனா வந்து ஊருக்கு எங்கே போயிருப்பாங்க. அப்போ வந்து பெரிய அம்மாவுடைய கவனிப்பில் சில நாள் இருப்போம்னா அந்த மாதிரி சூழ்நிலையும் பார்த்தோன்னா அந்த நண்பர்கள் தான் வந்து அது எப்படின்னு தெரியாது. அன்னைக்கான சாப்பாடு எப்படியாவது வந்துடும். அப்படின்னா ஊரில் அம்மா ஊர்லேருந்து கட்டு சோறு வரும், பிள்ளைங்க தனியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் பள்ளிக்காலம்லாம் வேற மாதிரி. சரிதான். இல்லை நண்பர்கள் இவர் இந்த இதெல்லாம் சொன்னார்ல, கிழங்கு வாங்கி கொடுத்தார் அப்படின்ட்டு, எனக்கு ஒரு முறை மறக்க முடியாது. நான் ஐந்தாவது படிக்கும்போது நினைக்கிறேன். என்னன்னா எனக்கு ஐஸ் சாப்பிட்ணுன்னு ஆசை. ஸ்கூலுக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது, ஒரு கேட்லேயே நிறுத்திடுவாங்க. என் ஃப்ரெண்டு ஐஸ் எடுத்துகிட்டு வந்து ஸ்கூலில் கொடுத்தான். இப்படிதான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா வாங்கி பாக்கெட்டில் போட்டு வந்துட்டேன். எனக்கு இப்போ அவங்க சொன்னோன்னே அதெல்லாம் ஞாபகம். நண்பர்கள் இப்படி தான் ரொம்ப அட்வென்ச்சர்லாம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஃபாதர், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஃபாதர். இப்போ இணைப்பில் ஒரு நபர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க, யார் பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம் பிரதர். நான் மதுரை உயர்மறை மாநிலம் செல்வத்தூர் பங்கில் இருந்து பேசுகிறேன். பேர் செல்வத்தூர்ல அமலதாசன் பேசுகிறேன். அமலதாசன் சொல்லுங்க. அமலதாசன் பேசுகிறேன். ஃபாதர்கிட்ட பேசுங்க. அண்ணா வணக்கங்க, நான் எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஃபாதர், நல்லா இருக்கும். உங்களுடைய ஆராதனை நிகழ்ச்சியெல்லாம் டெய்லி பார்ப்போம். ராத்திரி ரொம்ப நன்றி. 9-10 பார்ப்போம், நல்லா இருக்கும். நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பள்ளி காலத்து நண்பர்களை பத்தி இந்த டாபிக் இன்னைக்கு பேசிட்டு இருக்கீங்க. நான் வந்து பிறந்தது எல்லாமே நத்தம்பட்டிங்கிற ஒரு கிராமம், திருவத்தூர் மறைவட்டத்துல உள்ள நத்தம்பட்டிங்கிற கிராமத்துல பிறந்து வந்து இப்ப சிறுவத்துல நான் இருக்கிறேன். பட் என்னுடைய பள்ளிக்கால நண்பர்கள் அப்படின்னு பார்க்க போகும்போது நாங்க வந்து 1ஆம் கிளாஸ் வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா படித்த நண்பர்கள்ல இப்ப வரைக்கும் என்னுடைய தொடர்புல இருக்கிற நண்பர்கள் ஒரு 4-5 பேர் என்னுடைய தொடர்புல இருக்கிறாங்க. மோகன் ஒருத்தர் தலைமை ஆசிரியர், அவரு இப்ப வரைக்கும் என்னுடைய கம்யூனிகேஷன்ல இருக்கிறாரு. அதே மாதிரி என்னோட அந்த கிராமத்துல படிச்சு இது பண்ணவரு பனமூர்த்தின்னு ஒரு பிரதர், அவரு ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு. பட் அவருடைய இறப்பு வந்து எனக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப என் மேல ஒரு பாசமா இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அவரு திடீர்னு இறந்ததுனால எனக்கு அது ரொம்ப வருத்தம் இருந்துச்சு. அதே மாதிரி என்னுடைய பள்ளி காலத்து நண்பர்ல வந்து இப்ப போலீஸ்ல இருக்கிற ஒருத்தர் நண்பர் இப்ப வரைக்கும் என்னுடைய கம்யூனிகேஷன், எனக்கு என்ன இருந்தாலும் உடனே போன் பண்ணுவாரு, என்ன ஏதுன்னு கேட்பாரு, பேசுவாரு. நாங்க எங்களுக்குள்ள குடும்ப உறவுகளை பத்தி பேசிக்குவோம். அதே மாதிரி நான் அடுத்து பாலிடெக்னிக் படிக்க போகும்போது உள்ள நண்பர்களும் இப்ப வரைக்கும் என்னுடைய கம்யூனிகேஷன்ல இருக்கிறாங்க. என்னன்னாலும் உடனடியா வருவாங்க. என்னுடைய துணைவியார் இறந்தப்ப கூட என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து கூட வந்து எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு நிகழ்வா இருந்தது. அதே மாதிரி மத்த இப்ப வேலை பார்க்கிற இடங்கள்லயுமே இருக்கக்கூடிய நண்பர்களும் எனக்கு ஒவ்வொரு இடங்கள்லயுமே நான் அஞ்சல் துறையில வேலை பார்க்கும் போது அந்த நண்பர்களுமே இப்ப வரைக்கும் எதுனாலும் சரி, எனக்கு இப்ப இடையில உடம்பு முடியாம இருந்தது, அப்பயும் அவங்க எல்லாருமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி இப்ப வரைக்கும் என்ன உதவினாலும் நீங்க சொல்லுங்க, நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு நண்பர் நம்மளுடைய நண்பர்கள்ல உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வு நண்பர்களோடு இருக்கும் பொழுது, படிக்கும் பொழுது அப்படின்னு ஏதாவது இருந்தா அவங்கள பகிர்ந்துக்கங்களேன். நாங்க பாலிடெக்னிக் படிக்கிற சூழ்நிலையில நாங்க எல்லாம் கிராமத்துல இருந்து அப்பதான் புதுசா பாலிடெக்னிக் ஆரம்பிச்சாங்க திருச்சாங்கோயில்ல. அங்க படிக்க போகும்போது நாங்க ஒரு 3 பேர் ஒண்ணு போல போவோம். நாங்க 3 பேரு, ஒரு நானு, மதிவானன் ஒருத்தர், சின்னப்பா, 3 பேர் வந்து கிராமத்துல வந்து சைக்கிள்ல தான் போவோம். அப்படி போகும்போது ஒத்தையடி பாதையில தான் போவோம். அது அப்ப வந்து ரோடெல்லாம் இல்லாதனால அந்த ஒத்தையடி பாதை வழியா தான் உள்ள போவோம், வருவோம், செய்வோம். அதே மாதிரி அங்க நடக்கக்கூடிய ஸ்ட்ரைக் எதுலயுமே வந்து நாங்க 3 பேருமே கலந்துக்கிற மாட்டோம். அப்ப நண்பர்கள் மத்தியில கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். இவங்க 3 பேரும் மட்டும் வரமாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வரப்போகும்போது அந்த நண்பர்கள் நாங்க 3 பேருமே விட்டு கொடுக்க மாட்டோம். நம்ம படிக்க வந்திருக்கோம், படிக்கணும், ஸ்ட்ரைக்கு மற்ற எல்லாம் வந்து அவ்வளவு கலந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இருப்போம்.
அந்த ஒரு சூழ்நிலையிலயும் நாங்க 3 பேருமே வந்து ஒத்துமையா இது பண்ணிருக்கோம். ஆனா அதே நேரத்துல அங்க போகும்போது வரும்போது இந்த தோட்டத்துகள்ல உள்ள போறது, கொய்யாப்பழங்கள் பொங்குறது, அந்த ஓனை விரட்டி வர்றது, சைக்கிள்ல தான் போவோம். சைக்கிள்ல வந்து திருமலைங்கிற ஒரு இடத்து வழியா தான் வருவோம். அந்த மாதிரி இப்போ வரைக்கும் தான் இருக்கிறோம், எல்லாம் செய்யறோம். அந்த ஒரு நிகழ்வு வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு அந்த 1983ல இருந்து 86 வரைக்கும் அந்த 3 ஆண்டுகள் வந்து எனக்கு அந்த பாலிடெக்னிக் படிப்புடைய இது வந்து எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக நான் நினைக்கிறேன். அடுத்த நிகழ்வு என்னுடைய நண்பர் அந்த வனமூர்த்திங்கிறவர் வந்து திடீர்னு சென்னையில இறந்தது எனக்கு இன்னும் வந்து அந்த அதிர்ச்சியில இருந்து என்னால இது பண்ண முடியல. அதுக்கடுத்து என்னுடைய துறைவியார் இருக்கும்போது என் நண்பர்கள் எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணதுனால எனக்கு அந்த நிகழ்வும் எனக்கு மறக்க முடியாத நிகழ்வு. ரொம்ப 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 அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. நண்பர்கள் எப்படி நம்ம மகிழ்ச்சியான நேரத்துலயும் இருந்தாங்க, நம்ம சின்ன சின்ன தவறுகள் பண்ணுகிற பொழுதும் இருந்தாங்க, நம்மளுடைய கஷ்ட காலத்தில் குறிப்பாக முக்கியமாக நம்முடைய இழப்புகள்லையும் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. உண்மையிலே நண்பர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சொத்து தான். ஏன்னா அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு கடமை இருக்கிறது. ஆனால் நண்பர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம அப்படியே போகிற வழியில் நம்மோடு கை கோர்க்கிறவர்கள், கடைசி வரை நம்ம கூட வருகிறார்கள் அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப அழகான விஷயம். நல்ல நண்பர்களுக்கு எல்லா நண்பர்களுமே எனக்கு எந்த நிகழ்வுனாலும் உடனே வருவாங்க, போவாங்க. நல்லதுங்கண்ணா, நல்லதுங்க. தொடர்பு கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். அப்புறம் ஃபாதர், ஸ்கூலில் வந்து இவங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இருந்தாங்க. ஆமாம், அந்த மாதிரி துணை நிற்கிறதுக்கும் இருக்கும், வம்படியாக போய் வம்பளை மாட்டுறதுக்கும் நிற்பாங்க. ஆமாம், அப்படி தான் என்னுடைய லைஃப்பில் பார்த்தோம்னா அது ஏற்கனவே நான் வந்து போன வாரம் சொல்லியிருந்தேன் ஃபாதர். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனோம்னா 7 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அங்கே போய் வரும். அதே இடத்துக்கு தான் வந்து ஸ்கூலுக்கும் போய் வரும். அணிலாடி அப்படின்ற பக்கத்து ஊர், 7 கிலோமீட்டர் நடந்தே போயிட்டு வரும். கோயிலுக்கு போகிறதும் அதே மாதிரி காலையில் கிளம்புவோம் சீக்கிரமாக. 8:30 மணிக்கு அங்கே பூசை அப்படின்னா நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி இல்லை 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி அப்போ தான் பூசை ஓடு. ஆமாம், அப்படி போயிடும். ரிட்டன் வரும்போது என்னென்னா நிறைய சுவாரஸ்யமான நடக்கும். அதுக்கு காரணமாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா கூட இந்த நண்பர்கள் தான். என்னன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசலாம் பாரு. இப்போ அடுத்த நம்பர் கால் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க? ரெஜி, சென்னையில இருந்து பேசுறேன். ரெஜி அம்மா சொல்லுங்கம்மா. ஃபாதர்கிட்ட பேசுங்க. அம்மா வணக்கம். ஃபாதர் அம்மா வணக்கம். ஃபாதர் வணக்கம். எப்படி இருக்கீங்க? மாடு மாசம் நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்களுடைய நண்பர்கள் பற்றி பகிர்ந்துக்கலாம். உங்களை குறிப்பாக நம்முடைய பள்ளி பருவ நண்பர்கள். நான் வந்து இருக்காங்க, அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி. ஒன்னாதான் ஸ்கூலுக்கு போவோம், ஒன்னாதான் வருவோம். அதே மாதிரி எங்க வீட்டுல நான் என் தங்கச்சி 4 பேரும் ஒன்னாதான் போவோம், ஒன்னாதான் வருவோம். இன்னும் கான்டாக்ட்ல இருக்காங்க. எனக்கு வந்து பேசி வரைக்கும் வந்துட்டா. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 41 வருஷம் அந்த வெள்ளிக்கிழமை வந்தா முடியும். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கான்டாக்ட்ல தான் இருக்கோம். நல்ல விஷயம். நான் இடையில கொஞ்சம் சிக்கானு எல்லாரும் வந்து பாத்துட்டு போனாங்க. அப்படி இன்னும் கான்டாக்ட்ல தான் இருக்கும். இப்போ 2 நாளைக்கு முன்னால அங்க பொண்ணுக்கு வந்து பேச்சு பிறந்திருக்கான்னு சந்தோஷமா சொன்னா. அவங்க அது ஒண்ணு. அதே மாதிரி சண்டே கிளாஸ் எனக்கு வந்து நைட்டி வந்து நாகர்கோவில் எல்லாம் சேர்ந்து ஒன்னாதான் போவோம். அங்க போய் நீங்க சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி மாங்காய் பறிச்சுங்கிறது கச்சிடம் உள்ள அந்த மாங்காய் மரத்துல பறிச்சுட்டு ஃபாதர்கிட்ட மாட்டினா நானும் உண்டோம். வரிசையா நிலம் போட்டு வரும் 4 பேரும் ஒண்ணு சேர்ந்தா நீங்க உருப்பட மாட்டீங்க, பாருங்க ஃபாதர் கண்டிப்பா பாருங்க அப்படிம்பாங்க. ஃபாதர் இதுல தானே நாங்க தானே படிக்கிறோம், நாங்க தானே திங்கிறோம், கேட்டுட்டீங்க அப்படிம்பாரு. அது அன்னைக்கு சொல்லி சிரிக்கிறது. எங்களுக்கு வேலையே தான். நாங்க 4 போட்டிட்டோம். இப்ப கடைசியா இப்ப மே மாசம் எல்லாம் ஒன்னா சேர்ந்தோம். அக்கா வீட்டுல அக்கா பையனுக்கு கல்யாணம்னு ஒண்ணு சேர்ந்தோம். 4 பேரும் கூடி கும்மி அடிச்சுட்டு, அதாவது கும்மி அடிச்சுட்டு வந்திருக்கோம். ஸ்டேஜ் வந்து எல்லாரும் சேர்ந்து நின்று போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு எப்படி சந்திக்க போறோம் தெரியலையே அப்படின்னு நான் என் தங்கச்சி அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்
ம். அதாவது கூடுறது, விளையாடுறது, சிரிக்கிறது இன்ன வரைக்கும். மருமக்க மரம்லாம் பார்த்து சிரிக்கிறதுக்கு எல்லாம் சேர்ந்து இப்படிமா இருப்பீங்க அப்படின்னு. இருப்பான் பாரு, என் மருமகளே பார்த்து அம்மா இப்படி எல்லாம்மா இருப்பீங்க, இருப்பான் பாரு அப்படின்னும். எல்லாருமா சேர்ந்து அதான் நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இன்னைக்கு வந்து நண்பர்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க, ஃபோனில் பேசுகிறாங்க. அவங்களுடைய நட்பு வந்து ஏறக்குறைய அப்படி தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறாப்புல அப்பொழுது இருந்த நண்பர்கள் அதோட இதே வேறு. அதனால் உண்மையாலுமே பயங்கரமாக கொண்டாடி இருக்கிறீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். கடவுள் உங்களையும் உங்களது நண்பரையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கணும் நாங்கள் வேண்டிக்கிறோம்மா. நல்லா இருங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்துருங்க. அற்புதமாக சொன்னாங்க. இந்த கொண்டாட்டம் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக அது என்னென்னா இடையில் வரும் உறவு இதுவரை போகாத உறவு நட்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த சேட்டைகளுக்கு பஞ்சம் இருக்காது சின்ன வயசில் அப்படின்னு. சின்ன வளரும் புற அந்த இடத்துல வந்து தவறுகளை எழுத்து தான் வந்து ஒன்றையும் கற்றுக்கும் அப்படின்னா அது நட்போடு இருக்கும்போது தான் நிறைய சேட்டைகள். இப்போ நான் சொன்னேன்ல ஃபாதர், அது எப்படின்னா ஒரு துணிச்சல் வந்துடும். ஆமாம், நண்பன் ஒருவன் வந்துட்டான் அப்படின்னா ஒரு துணிச்சல் வந்துடும். அதான் ஒரு தனியாக வரும்போது கூட எதுவும் தோணாத மாட்டோம். தனியாக போகிறோம்னா நம்ம போயிட்டே இருப்போம். ஒரு நண்பன் இருந்தானா மாங்காய் பறிக்கலாமா, தேங்காய் பறிக்கலாமா, சும்மா வரவனை ஒம்பிழுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சொல்லுவாங்கள்ல, உங்களுக்கு வந்து தொடக்கத்தில் வந்து சும்மா தகராறில் ஏற்படுகிற அந்த இது வந்து கடைசியில் ஒரு நல்ல நட்பாக பயங்கர நட்பாக மாறிடும் பல நேரங்கள். கண்டிப்பாக ஃபாதர், நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த நபர் இருக்காங்க இணைப்பில். வணக்கம், யார் இணைப்பில் இருக்கிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? பிரதர், நான் ஹொசூர்லேருந்து பேசுகிறேன் பிரதர். ஒசூர்லேருந்து யார் பேசுகிறீங்கம்மா? எலிசபெத் ராணி. எலிசபெத் ராணி அம்மா வணக்கம். ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா. அம்மா வணக்கம். எலிசபெத் ராணி. ஃபாதர்கிட்ட பேசுங்க. அம்மா வணக்கம். ஓகேங்க, வணக்கம் ஃபாதர். நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? நல்லா இருக்கேன்ம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? மாதா டிவி பார்க்குறீங்களா? ஆமாங்க ஃபாதர். ரொம்ப நல்லது, தொடர்ந்து பாருங்கள். ரெகுலராக நான் மாதா டிவி பார்ப்பேன். ரெகுலராக பார்த்துட்டு இருக்கேன் நான். ரொம்ப நல்லதுங்கம்மா. இன்னைக்கு இந்த டாபிக் கேட்டிங்களா? கதைக்கலாமாங்க டாபிக்? ஆமாம் ஃபாதர். அதாவது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், உங்கள் ஸ்கூல் படிக்கும்போது அந்த பீரியட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அதை பற்றி பகிர்ந்துக்கங்க. ஃபாதர் ஆக்சுவலாக நான் வந்துட்டு 78ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்ச் 10th. ஃபர்ஸ்ட் பேட்ச் நாங்க தான். அதுக்கு முன்னாடி வந்து ஓல்டு எஸ்எஸ்எல்சி 11th ஸ்டாண்டர்ட். நாங்க ஃபர்ஸ்ட் பேட்ச். அப்பதான் வந்து பிளஸ் டூ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த வருஷம் தான். ஆனா அப்ப பிளஸ் டூ கிடையாது, ஹையர் செகண்டரி. புதுசா இது பண்ணதால நாங்க கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல படிச்சுட்டு புதுசா வந்து பாய்ஸ் ஹை ஸ்கூல்ல வந்து அப்பதான் வந்து அந்த பிளஸ் டூ வந்து அங்க ஆரம்பிச்சாங்க. என் கூட வந்துட்டு 40 பாய்ஸ் 11 கேர்ள்ஸ். நாங்க ஃபர்ஸ்ட் பேட்ச். முதல் முறையா நாங்க கோஎட்ல படிக்கணும்ன்றதால அப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸிங்களா? ஒயிட். அப்ப ஃபர்ஸ்ட்ன்றதால யூனிஃபார்ம் எல்லாம் கிடையாது. அதுல அதன் பிறகு இப்ப நேட்டிவ் வந்து எனக்கு செஞ்சிக்கோட்டை, திண்டிவனம் பக்கம். போகும்போது அக்கேஷனலா பார்த்து பேசுவோம். அதன் பிறகு ஆஃப்டர் 40 years என்னோட சன்னோட மேரேஜுக்கு நான் இன்வைட் பண்ண அவங்கள போன்ல தான். இந்த மாதிரி என்னோட சன்னுக்கு மேரேஜ் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் வந்தாங்க. 4 பேர் வந்தாங்க. எனக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சு இப்போ மாப்பிள்ளையோட அம்மான்றதால ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பேசி என்ன அப்புறம் அதன் பிறகு ஒருத்தரா வந்துட்டு அறிமுகமாயிட்டு அப்புறம் அமுதான்ற கேர்ள் வந்துட்டு தர்மபுரியில இருக்கா. தெரிஞ்சுட்டு என்ன தேடி வந்த வந்து அப்புறம் அதன் பிறகு வைஜெயந்தி மாலா, அதன் பிறகு குப்பு, அப்புறம் உஷாராணி அப்படின்னு சொல்லிட்டு வைஜெயந்தி மாலா வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருக்காங்க, குப்பு வந்து கடலூர்ல இருக்காங்க, உஷாராணி சென்னையில இருக்காங்க. வாட்ஸ்அப்ல நாங்க குரூப் ஆரம்பிச்சுட்டு பேசிப்போம். ஆமா, வீடியோ கால் பேசுவோம், இல்லைன்னா இண்டிவிஜுவலா கால் பண்ணி மணி கணக்கா பேசிட்டு இருப்போம்.
இந்த ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி உங்க கூட நாங்க ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் father. எங்க கூட மட்டும் இல்லை, நம்ம மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள், உங்கள் நண்பர்கள், உங்களிடையே இருக்கிற அந்த மகிழ்ச்சி தொடர்ந்து இருக்கட்டும். கடவுள் உங்களை நிறைவாக. ஏன்னா 80ல முடிச்சோம் நாங்க +2. அப்ப வந்து இருந்தது வந்து கம்மியா தான் பேசி இருக்கிறோம். ஆனா இப்போ வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஸ்கூல்ல வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. சரிதாம்மா. இந்த மாத டிவி மூலமா இதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒவ்வொரு வாரமும் ட்ரை பண்ணுவேன். எனக்கு லைன் கிடைக்கவே கிடைக்காது. பை காட் கிரேஸ் இன்னைக்கு எனக்கு பேசக்கூடிய சான்ஸ் கிடைச்சது. ஃபாதர் அவங்க செஞ்சின்னு சொன்னாங்க. அம்மா செஞ்சில எந்த ஊர்மா நீங்க? செஞ்சில பக்கத்துல வந்து சத்தியமங்கலம் பாரிஸ். சத்தியமங்கலம் பாரிஸ். நாங்க திருவம்பட்டூர் செஞ்சில படிச்சிருக்கேன். தோக்குப்பன ஒரு வில்லேஜ். புரியுதுமா. எந்த ஸ்கூல்ல படிச்சேன்னு சொன்னீங்க? உங்க பேர் சொல்லுங்க. அந்த ஸ்கூல் பேரு? நான் படிச்சதா? ஆமா, ராஜா தேசிங்க ஹையர் செகண்டரி ஸ்கூல். வெரி ஃபேமஸ் ஸ்கூல் ஃபாதர். இப்போ வரைக்கும் வந்து கவர்மெண்ட் அந்த அந்த ஒரு பள்ளி மூலயமா வந்து பயன்பெற்றவர்கள் வந்து எவ்வளோ பேர் அந்த சுற்று வட்டாரத்தில் இருந்த முதல் ஹை ஸ்கூல் அப்படின்னா ஹையர் செகண்டரி அப்படின்னா அதுதான். அவங்களுக்கு நல்லா தெரியும். அதான் வந்து 78ல் ஃபர்ஸ்ட் பேட்ச் SSLC ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் வந்து இன்ஃபேமஸ். ஓகே. ரொம்ப ஏன்னா அப்போ வந்து அந்த ஒரு ஸ்கூல் தான், ஒரு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருந்தது, ஒரு பாய்ஸ் ஹை ஸ்கூல் இருந்தது. +2 ஒண்ணு ஆரம்பிச்ச உடனே எங்க ஆரம்பிச்சு தெரியாத பாய்ஸ் ஹை ஸ்கூல்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அதுல வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்ப முத நாங்க வந்து கோயட்ல படிச்சோம். ஏன்னா பாய்ஸ் ஸ்கூல்ல அதுவும் புதுசு கோயடு. நாங்க கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல முடிச்சவங்க அங்க போய் ஜாயின் பண்ணோம். ரொம்ப ரொம்ப சிறப்புமா. ரொம்ப நன்றிமா உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்ததுக்கு. ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களையும் உங்களது நட்பு வட்டாரத்தையும் நிறைவா ஆசை. எனக்காகவும் ஃபேமிலிக்காக எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாங்கம்மா. அதுல வந்துட்டு நேர்ல பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு ஆனந்தகுமார்னு ஒரு லாயரா இருக்கிறாரு சென்னை ஹைகோர்ட்ல. அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு உறவு முறையை வச்சு எனக்கு இவங்க உனக்கு வந்து அக்கா, இவங்க தங்கச்சி, இவங்க தாய் மாமா, இவங்க அண்ணா, இவங்க சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு த்ரூ வாட்ஸ்அப். பேசும்போது எங்க தாய் மாமான வச்சு போன் பண்ணும்போது ஹலோ அக்கா மகளே எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்பாரு. மகிழ்ச்சி. அது கேட்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு நம்மளோட உறவு முறைக்குள்ள கொண்டு வந்து அந்த ஒரு நட்பு வட்டாரம் வந்து எவ்வளவு ஒரு உன்னதமானது அப்படின்றது வந்து அவ்வளவு ஒரு ஹாப்பி எனக்கு ஃபாதர். ரொம்ப அழகு. சரிங்கம்மா, ரொம்ப நன்றி அம்மா. ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிச்சுக்கிறோம். அதான் ஃபாதர், அந்த பள்ளி பருவ நட்புன்றது இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு உறவு முறையாக கூட மாறதுக்கு. ஆமாம், இவங்க இதை ரொம்ப ஒரு அழகான ஒரு கருத்து சொன்னாங்க. அந்த நட்பு வந்து உறவு முறையாக மாறும். நம்ம இன்றைக்கி நான் பார்ப்போம், பங்காளி அப்படிம்பாங்க, மச்சாம்பாங்க, மாப்பிள்ளம்பாங்க. அது வந்து அப்படியே குடும்பத்துக்குள்ளேயும் அப்படியே நீட்சியாக போயிட்டே இருக்கும். அது திருமணமானதுக்கப்புறம் பார்க்கும்போது எங்கள் அங்கிள் அப்படிம்பாங்க. எவ்வளோ அழகானது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நமக்கு என்ன சொல்கிறது, எந்த மதங்கிறது தெரியாது, என்ன சாமி கும்பிட்றோங்கிறது தெரியாது, நம்முடைய கலாச்சாரம் எல்லாத்தையும் மறந்து கடந்து ஒரு நட்பு அப்படிங்கிறது மட்டுமே அங்கே மையமாக வச்சு அதோட குடும்பங்கள்லாம் சேர்ந்து வாழ்கிற அந்த வாழ்வியல் வந்து ரொம்ப அழகானது. கண்டிப்பாக ஃபாதர். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, சில நேரத்தில் வந்து நண்பர்களை இழக்கக்கூடிய தருணம் வரும் அந்த பள்ளி பருவத்தில். எப்படின்னா, நம்ம கூட பழகியிருப்பாங்க, 5ஆவது முடிச்ச உடனே வேறு ஒரு ஸ்கூலுக்கு போய்ட்டு அதெல்லாம் இழக்க முடியாத ஒரு துன்பமாக இருக்கும். ஆமாம், 2-3 வருடம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்க்க வேண்டியிருக்கும். சரிங்க ஃபாதர், நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த காலர் பார்த்துடலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து வேர்க்கோடு பங்குலேருந்து பேசுகிறோம் ஃபாதர். ஃபிலோமினா மேரி. ஃபிலோமினா ஃபாதர். ஃபிலோமினா நல்லா இருக்கீங்களா? விவேக் தம்பி நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்குமா. ஃபாதர்கிட்ட பேசுங்க. அம்மா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? மாதா டிவி பார்க்குறீங்களா? நல்லா இருக்கிறேன் ஃபாதர், பார்ப்போம் ஃபாதர். பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு டிவி ஃபாதர்.
ஃபாதர் என்னோட இப்ப நான் பள்ளிக்கால நண்பர்களை பத்தி சொல்ல டாபிக் கொடுத்துருக்கீங்க. நான் 3ஆம் கிளாஸ்ல இருந்து நாங்க ஒரு 12 பேர் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபாதர். 12 பேர். அதுல 12 பேர்த்துல வந்து நாங்க வந்து போட்டி போட்டு படிப்போம். அதுல 10 பேர் வந்து நாங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஃபாதர். அற்புதம். அதுல ஒருத்தர் வந்து ஃபாதர் நம்ம அருள் தந்தையார் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து ஃபாரின்ல வெளிநாட்டுல இதாகி செட்டில் ஆயிட்டாப்ல கலியமூர்த்தின்னு ஒருத்தர். நாங்க இன்னைய வரைக்கும் ஃபாதர் நாங்க வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணி எந்த நல்லது கிட்டதுனாலும் எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க 12 பேருக்கும் ஒரு வாட்ஸ்அப் வச்சிருக்கோம் ஃபாதர். அது மறக்க முடியாது. அதுல வந்து ஃபாதர் ஒரு 2 விஷயத்த நான் வந்து உங்கள்கிட்ட இம்பார்ட்டண்டா சொல்லணும். மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்க விஷயம் அப்படின்னா, அதுல வந்து வின்சென்ட் ரோச் மாணிக்கங்கிற ஒரு ஃபாதர் ஆயிட்டாரு. அவரு பவுலின் ரோஸ் அப்படிங்கிறவங்க நாங்க 3 பேரும் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட். வின்சென்ட் ரோச் மாணிக்கம்னா கும்பகோணம் மறை மாவட்டம். ஆமா ஃபாதர், கும்பகோணம் மறை மாவட்டம். அப்ப என்னுடைய கிளாஸ்மேட் தான். ஒரு நாள் வந்து அவங்க வீட்டு பக்கம் நாங்க விளையாடும் போது கீழே தடுக்கி விழுந்து கால்ல வந்து எனக்கு கல் அடிபட்டுருக்கு. உடனே அவங்க அப்பா வந்து எனக்கு வந்து இந்த பச்சை இலைய வச்சு தடை விட்டாரு. அதுல இருந்து பாத்துக்கப்பா இத பிலிமினா மாரியே பாத்துக்க அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாரு. அதுல இருந்து என்கிட்ட வின்சென்ட் வந்து ரொம்ப பாசமா இருப்பான் ஃபாதர். இப்ப அவன் அப்படியே சொல்லி இப்படி அவன் சொல்லி பழகிட்டு தப்பா எடுத்துக்காதீங்க ஃபாதர். அப்படியே இதாயிருச்சு. அப்ப என் மேல ரொம்ப பாசமா இருப்பாப்ல. எனக்கு கிராமர்ல இருந்து கணக்குல இருந்து +2 வரைக்கும் நாங்க ஒன்னா படிச்சோம். எல்லாமே எனக்கு வந்து சொல்லி கொடுப்பாப்ல ஃபாதர். எனக்கு மறக்க முடியாத ஒரு நண்பர் ஃபாதர். ஒரு நாள் எங்க இந்த பிளாஸ்டிக்ல அப்பெல்லாம் சர்ச்சுக்கு தோரணம் கட்டோம்ல ஃபாதர், பிளாஸ்டிக்ல செய்யும் டிசைனா அதை வெட்ட எங்க 3 பேரையும் எங்க சிஸ்டர் வந்து எங்க 3 பேரையும் வெட்ட சொல்றாங்க. வெட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஒரு எங்களுக்கு 3 பேருக்கும் பலாப்பழம் வந்து கொடுக்குறாங்க. தின்னுட்டு இருக்கும். என்னுடைய இதை நான் வச்சுட்டேன். அவங்க இன்ட்ரெஸ்டா நான் கோத்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்க 2 பேரும் வந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ எந்த கோத்த உச்சே இருக்கவும் எந்த பார்த்துட்டு இந்த பவுலின் ரோஸுங்கிற என்ன செஞ்சுட்டா எடுத்து அவ என்னோட இதை எடுத்து சாப்பிட்டுட்டா. சாப்பிடவும் உடனே நான் சின்ன அவளை வந்து கிள்ளிட்டு அப்புறம் கடிக்க வர செஞ்சுட்டேன். சின்ன பிள்ளைக்கு தானே பார்த்தா 5ஆம் கிளாஸ் கடிச்சு விட்டேன் வேற. கடிக்கவும் அவ என்ன செஞ்சுட்டா, கத்திரிக்கோளை வச்சு என் தொடையில கட் பண்ணிட்டா ஃபாதர். சதையோட கட் பண்ணிட்டா. உடனே வின்சென்ட் அழுதுட்டாப்ல ஃபாதர். ஃபாதரா போனவர் அழுதுட்டாப்ல. அழுதுட்டு அதாவது என்னுடைய ஃப்ரெண்ட வந்து நீ இப்படி இது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போய் அங்க கெபி இருக்கு ஃபாதர். அந்த கெபில எனக்கு இன்னும் நினைச்ச அழுக. அந்த கெபில இருந்து ஃபாதர் எனக்கு ஃபர்ஸ்ட் அருந்த மாதிரியே எனக்காக சொல்லிட்டு வந்தாப்ல ஃபாதர். அது என்னால மறக்கவே முடியாது. இப்ப இந்த புண்ணு ஆறிடணும் எங்க ப்ராஜெக்ட் எங்க பிலிம்னாவுக்கு வந்து இது புண்ணு ஆறிடுன்னு சொல்லிட்டு 10 அருந்த மாதிரியே சொல்லிட்டு வர்றாப்ல. அப்ப எங்க சிஸ்டர் அங்க இருந்து வராங்க. என்ன சத்தமா இருக்கு, நான் அழுகுறேன். என் தொடையில வெட்டவும் என்ன சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கோல் வேற சொல்லிட்டான். இது மாதிரி ஜெபம் பண்ணிட்டு சிஸ்டர் இது மாதிரி பவுலின் வந்து இந்த பிலிம்னா தொடைய போய் வெட்டிட்டுச்சு அப்படின்ட்டு அப்புறம் சிஸ்டர் வந்து மருந்தெல்லாம் வச்சுட்டாங்க. அது என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஃபாதர். அதுல இருந்து இப்ப என்னன்னா இப்ப இந்த ஒரு சம்பவம் இப்போ குறிப்பா வந்து அருட்தந்தை வின்சென்ட் ரோச் மாணிக்கம் மெக்கேல்பட்டியில் VF இருந்து இறைவன்கிட்ட சேர்ந்திருக்கிறாரு. அதாவது அவருடைய அந்த இழப்பு அப்படிங்கிறது கும்பகோணம் மறை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, தமிழக திரு அவைக்கே ஒரு பயங்கரமான ஒரு நீங்க சொன்னாப்ல உங்களுக்கு வந்து ஒரு காயத்துக்காக வேண்டிக் கொண்டார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஏராளமான மக்களுடைய காயத்துக்காக ஒரு குருவானவரா அவர் கடவுளுக்கு அருகாமையில் அமர்ந்து கண்டிப்பாக வேண்டுவார். ஏன்னா ஒரு நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டார். ஒரு நாங்க போய் அப்ப தங்கச்சி இவர் இருக்கிறாங்க. ஃபேமிலி எங்களுக்கு ரொம்ப பழக்கம். அப்பால இருந்து தாத்தால இருந்து எல்லாருமே எங்களுக்கு நல்ல பழக்கம். சரிங்கம்மா, நம்ம தொடர்ந்து வேண்டிக்குவோம். முடிஞ்சா அடுத்த வாரம் கடைசி வரைக்கும் கொரோனாக்கு முன்னாடி கூட வந்து இங்க வந்து டூர் வரேன்னு சொல்லியிருந்தாப்ல ஃபாதர். கடைசியில கொரோனா வரவுமே இது பண்ண முடியாம போயிடுச்சு. ரொம்ப அவருடைய இழப்பு வந்து என்னால மறக்க முடியாத ஒரு இழப்பு ஃபாதர். அது உண்மையே ஃபாதர். இணைப்பு துண்டாயிடுச்சு. அதே மாதிரி நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கும் வந்துட்டோம் ஃபாதர். ஆக்சுவலி போனதே தெரியல. ஆமாம், நீங்கள் நேரம் போனதே தெரியல. சரி, இதே மாதிரியான ஏராளமான அனுபவ பகுதிகளோடு அடுத்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில் தொடரலாம் ஃபாதர். இப்போதைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அன்பு நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.
நன்றி.